மங்களகரமான மஞ்சள் அந்த அம்மனுக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். இது எப்பவுமே நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருந்தாலே அந்த லட்சுமி தேவி நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருப்பா. அதுக்கப்புறம் குங்குமம். வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு இந்த குங்குமத்தால லட்சுமி தேவிக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம். எப்பவுமே அந்த அம்மன் முன்னாடி இந்த மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு. இந்த கொட்டைப்பாக்கு வந்து தாம்பூலமா அம்மனுக்கு வெற்றிலை கூட நம்ம வச்சு படைக்கலாம். இது பாத்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு. இந்த மஞ்சள் கொம்பு வந்து லட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள். இந்த மஞ்சள் கொம்பை நம்ம மாலையா கட்டி அம்மனுக்கு சாத்தணும்னா சகல சௌபாகியங்களையும் அள்ளி கொடுப்பா. அம்மனுக்கு பிடிச்ச இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயை வச்சு நம்ம அம்மனுக்கு மாலை கட்டி போடலாம். ஏலக்காயை பொடி பண்ணி அம்மன் முன்னாடி வச்சாலே அம்மன் கடாட்சம் நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் எப்பவுமே நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீடு எப்பவுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லுவாங்க. பூஜை செய்யும் போது நிறைய விஷயங்களுக்கு இந்த பச்சை கற்பூரம் நமக்கு பயன்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ₹1 நாணயங்கள். 108 ₹1 நாணயங்களை வச்சு நம்ம அம்பிகைக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம்.